ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்தூர் சார்பாக உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் எதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்க. அதாவது சில தினங்களுக்கு முன் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதை எதுக்கு பேசலை, சினிமா விஷயமாச்சு, அதை பற்றி ஏன்டா பேசுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் அவ்வளோ பல திடுக்கிற தகவலாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ என்னென்னா, நம்ம லக்ஷ்மி மேனன் வந்து நம்ம பார்த்துட்டு ஒரு தமிழ் சினிமா நடிகை, பல சினிமாலாம் வந்திருப்பாங்க. ஸோ கும்கி படத்துலேருந்து அவங்க கேரியர் தமிழில் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் சில மலையாள படங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கொச்சினில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு பாருக்கு போயிருக்காங்க. பாருக்கு போயிட்டு வரப்போ அங்கே வேலை பார்த்து சில ஐடி கபிள்ஸோடு இவங்களுக்கு ஏதோ வாக்குவாதம் இருக்குது. அதில் வந்து இவங்க கை வாங்க போயிருக்காங்க. இவர் கூட வந்த ஒரு ஆள் வந்து ஒரு ஸ்மக்லர், ஆக்சுவலாக இவருடைய நண்பர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஐடி கப்பல் வந்து கடத்திட்டு போய் அடித்து இது ஒரு கிட்னாப் கேஸு, அட்டம் டு மர்டர் வந்து லக்ஷ்மி மேனன் ஃப்ரெண்ட்ஸு மேலேயும் அவங்க மேலே ஃபைலாக இருக்குது. இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க வந்து கொச்சின் இதில் வந்து முன்ஜாமீன் கேட்டனால அவங்கள வந்து செப்டம்பர் 10 வரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தடைன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக போயிட்டு. ஏன்னா லக்ஷ்மி மேனன் பார்த்தோன்னா எப்போவுமே ஒரு ஓம்லியான ஒரு படமாக இருப்பாங்க. கவர்ச்சிக்கெலாம் ரொம்ப அவங்க நடிக்கவே மாட்டாங்க ரொம்ப எப்பவுமே. அப்படிப்பட்ட லக்ஷ்மி மேனனை இப்படிலாம் பண்ணுறாங்கன்றது வந்து எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்து கொண்டு வந்துச்சு. ஸோ லக்ஷ்மி மேனனே இப்படி நடந்துக்கிட்டாங்க. அவங்க அடிக்க போன அந்த வீடியோ தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து இந்த பொண்ணா இப்படின்ற வந்து இந்த பொண்ணையும் பால் குடிக்குமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ லக்ஷ்மி மேனனோட இந்த செயலால் வந்து கோலிவுட்டே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திட்டு. அதுவும் இல்லாமல் அந்த கடத்தல்காரர் வந்து ஏகப்பட்ட ஒரு புகார் மேலே அவரோட இவங்களுக்கு என்ன தொடர்பு, அதுவும் இல்லாமல் அவரை வந்து இவர் பேச்சு கேட்டு அவங்க ஐடி கப்பல் கடத்தி அடிச்சிருக்காங்கன்னு ஒரு பேச்சு எழுந்தனால கடத்தல்காருக்கு அவருக்கு என்ன தொடர்புன்னு ஒரு பக்கம் பேச்சு எழுந்துட்டு இருக்குது. மார்க்கெட்டு போனதால சின்னதாக ஒரு பரதநாட்டிய ஸ்கூல் வச்சு ரன் பண்ண லக்ஷ்மி மேனன் ஒரு பாருக்கு போய் குடிக்க போய் இவ்வளோ ஒரு தான் சம்பாதிச்ச மொத்த பேரும் கெடுத்துக்கிட்டாங்கன்னு தான் உண்மை. ஸோ நடிகைகள் எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு முன்னுதாரணம் தான் இந்த லக்ஷ்மி மேனனை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சிருக்குது. ஸோ எல்லாரும் நல்லவங்க கிடையாது, சந்தர்ப்பங்கள் அவங்கள கெட்டவங்க ஆகுது. ஸோ திரையில் அவங்களுக்கு ஒரு முகம் வேறு, உண்மையான முகம் இதுதான் சொல்லி எல்லாரும் கருத்துக்களுக்கான நடிசன்கள் அது சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடுபெறும் முத்து பிரகாஷ் பாய்.